வணக்கம் பசங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர் ஜாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அவகேடோ ஜாம் தான் நான் அப்படி சொன்னேன். அவகேடோக்கு பட்டர் ஃப்ரூட்னு ஒரு பேர் உண்டு, அதனால தான் நான் அதை அப்படி சொன்னேன். வாங்க இதை எப்படி கட் பண்ணி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இப்படி ஒரு திருவுனீங்கன்னா அழகாக அதை அப்படியே எடுக்க வந்துடும். இந்த விதையும் இப்படி ஒரு தட்டி திருவுனீங்கன்னா அப்படி வந்துடும் அழகா. இது பழத்தில் வேஸ்டே ஆகாது. அப்படியே இதை உரிச்சு எடுக்க வேண்டியதான். துளி கூட இதை வேஸ்ட் ஆகாமல் எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லது, பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டு கூட இதை சாப்பிடலாம். இதில் விட்டமின் கே இருக்கு. இதில் இதை பாருங்க. இப்போ இதை வேஸ்டே இல்லாமல் உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை இந்த பழம் மட்டும் வாங்கும்போது நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லதாக வாங்கிட்டீங்கன்னா துளி கூட வேஸ்ட் ஆகாது இந்த பழத்தில். இதை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுக்க வேண்டியதான். இதை ப்ரெட்டுக்கு ஜாமாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை வாங்க இது எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இதோட நான் கொஞ்சோண்டு ஜீனி சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஜீனிங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. இது ப்ரெட்டில் குழந்தைங்களுக்கு ஜாம் வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை வைப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஜாம் கடையில் வாங்குறோம், அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ஆரோக்கியமானது, சத்தானதும் கூட. அதனால குழந்தைங்களுக்கு இதை ரெடி பண்ணி இதில் ப்ரெட்டில் இதை வைப் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.